Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒருபுறம் இஸ்ரேலின் தாக்குதல், மறுபுறம் உணவு தட்டுப்பாடு என்று காசா மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். நீட்டும் கைகள் வெறுமையான பாத்திரம், தட்டை நீட்டினால் உணவு விழவில்லை, குண்டுதான் விழுகிறது. எங்கள் கண்களில் பயம் இல்லை, பசி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. நவீன பாலஸ்தீன கவிஞன் எழுதிய வார்த்தைகள் இவை. காசாவில் ஏற்பட்டுள்ள இந்த போரினால் உருவான செயற்கை பஞ்சம், இது பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். காசாவை பொறுத்தவரை மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இது பாலஸ்தீனர்களுடைய பகுதி. இஸ்ரேல் ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டது. இதனுடைய பரப்பளவு 365 சதுர கிலோமீட்டர். சென்னை மாவட்டத்தை விட பரப்பில் சிறிது. இதனோட நீளம் 41 கிலோமீட்டர், அகலம் 12 கிலோமீட்டர். ஒரு செவ்வக வடிவத்தில் இது அமைந்திருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 23 லட்சம் மக்கள் இங்கே வசிக்கிறார்கள். அதிக அடர்த்தி கொண்ட பகுதியாக இருக்கிறது. இதுவரை இறந்த இழப்புகள், போர் தொடங்கி கிட்டத்தட்ட 20 மாதங்கள் ஆகிறது. 52,928 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்தவர்கள் சுமார் 1,19,846 பேர். இதில் 60% குழந்தைகள் மற்றும் பெண்கள் இறந்தவர்களில்தான். இதில் 300 ஐநா ஊழியர்கள், 471 மருத்துவர்கள், 138 பத்திரிகையாளர்களும் தங்கள் இன்னுயிரை துறந்திருக்கிறார்கள். பட்டினியால் சாகும் குழந்தைகள். காசால இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில 22% மக்கள், சுமார் 4,70,000 பேர் கடுமையான பசியினால் சாகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார்கள். 54% பேர் அவசர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஐபிசி நிலையை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் சிறுவர்கள் 71,000 குழந்தைகள், 5 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்களில் 14,100 பேர் மிகவும் தீவிரமான மோச நிலையில் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இறக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. கர்ப்பிணி, பாலளிக்கும் பெண்கள் 17,000 பேருக்கு உடனடியாக சிகிச்சை தேவை என ஐநா தெரிவித்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் இடம்பெயரும் மக்கள். காசால உள்ள 23 லட்சத்துல 19 லட்சம் மக்கள், 90% மக்கள் 10 முறைக்கும் மேல் இந்த 20 மாதத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போது குண்டு விழும் என தெரியாமல் அடங்க மறுக்கும் இஸ்ரேல். காரணம் என்ன? 82% காசா பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வான்வெளி தாக்குதலும் நடத்தப்பட்டு வருகிறது. 119 ஐநாவின் நிவாரண லாரிகளில் 15 லாரிகள் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. யானை பசிக்கு சோலை பொறி அப்படிங்கிற அளவுல தான் இருக்கிறது. மருந்து பொருட்களும் நுழைய மறுப்பதால் அங்கு நிலைமை மிகவும் மோசமாகி வருகிறது. மேற்கின் ஆதரவு இருக்கிறது இஸ்ரேலுக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிதி மற்றும் ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது. அமெரிக்கா ஒருபுறம் வழங்க, ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இஸ்ரேலினுடைய அரசியல் பாதுகாப்பு உரிமையை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். மௌனம் கலைக்கும் உலக நாடுகள். 21ஆம் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய அளவில் பஞ்ச பசி ஏற்பட்டிருக்கிறது. போர் தொடர்ச்சியாக நடந்து வரும் இந்த சூழல்ல உலக நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மனித உரிமை மீறலை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.